மடிக்கணினி வழங்குகிற போது குறிப்பிட்ட மாணவர்கள் மேடையில் இருக்கின்றவர்களுக்கு மட்டும்தான் மடிக்கணினி வழங்குவோம். ஆனால் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலும் வருகை தந்திருக்கிற மடிக்கணினி பெறக்கூடிய அத்தனை மாணவர்களுக்கும் மடிக்கணினி கையிலே இதற்கு முன்னால் நிகழ்ச்சி அங்கே 10 மாணவர்களுக்கு வழங்குவதற்கு முன்னால் அவர் கையிலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகுதான் கொள்கை முடிவாக 11, 12 படிக்கின்ற மாணவர்கள் எதிர்காலத்தில் தங்களுடைய கல்வியை மேலும் மேலும் உயர்த்தி கொள்வதற்கு, கல்லூரிக்கு செல்வதற்கு, மருத்துவராக செல்வதற்கு, பொறியியலாக செல்வதற்கு, விஞ்ஞானிகளாக செல்வதற்கு வழிவகை செய்ய வேண்டும் நோக்கத்தோடு தான் வளர்ந்து வருகிற விஞ்ஞான உலகத்தை நோக்கி செல்கின்ற இந்த காலகட்டத்தில் இங்கே படிக்கின்ற +1, +2 படிக்கின்ற மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்குகிற வரலாறு இந்த ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல 18, 18 படிக்கின்ற மாணவர்களுக்கும் 2 மாத காலத்திலே மடிக்கணினி அவர்களுக்கும் வழங்கப்படும் என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஆண்டில் 14,72,000 மடிக்கணினி வழங்குகிற வரலாறு தமிழ்நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில் 15,72,000 மடிக்கணினி இப்போது நாம் வழங்குகிறோம். இது இந்தியாவிலே எந்த மாநிலத்தும் வழங்காத ஒரு வரலாறு. தொடர்ந்து ஆண்டிற்கு 5,17,000 மடிக்கணினி வழங்குகிற வரலாறு தமிழ்நாட்டிலே மட்டும்தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதே தவிர எந்த மண்ணிலும் இல்லை, எந்த நாட்டிலும் இல்லை, எந்த மாநிலத்திலும் இல்லை. இதையெல்லாம் நான் சொல்வதற்கு காரணம், வளர்ந்து வருகிற விஞ்ஞான உலகத்தை நோக்கி செல்வதற்கு இப்போது புதிதாக கொடுக்கப்பட்டிருக்கிற சிலபஸ் இன்று இந்தியாவை வியக்கத்தக்க அளவிற்கு, மற்ற மாநிலங்கள் நம்மை பின்பற்றுகின்ற அளவிற்கு புதிய பாடத்திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. தனியாரை வியக்கத்தக்க அளவிற்கு, சிபிஎஸ்ஐ மிஞ்சுகின்ற அளவிற்கு நம்முடைய பாடத்திட்டங்கள் அமைந்ததன் அடிப்படையிலே தான் நாளை எதிர்காலத்தில் இந்த மாணவர்கள் நீட் தேர்வுக்காக செல்கிற போது இப்போது கொடுக்கப்பட்டிருக்கிற புதிய பாடத்திட்டம் +2லே அவர்களுக்கு 100க்கு 100% விடைத்தாள்கள் அதிலே இருக்கிறது என்பதையும் நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகிய மாணவருடைய எதிர்காலத்தை மனதிலே கொண்டு இந்த பணிகள் நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். விரைந்து 8லிருந்து 10, 9 வரையிலும் படிக்கின்ற 8, 9 படிக்கின்ற 10லே படிக்கின்ற மாணவர் அத்தனை பேருக்கும் மிக விரைவிலே அவர்களுக்கும் மலேசிய மண்ணிலிருந்து வருகை தந்திருக்கிறார்கள், முதலமைச்சரை சந்தித்திருக்கிறார்கள். மத்திய அரசுடைய அனுமதி பெற்றவுடன் அத்தனை மாணவர்களுக்கும் 20 லட்சம் டேப் வழங்குவதற்கும் அரசு நடவடிக்கை மேற்கொள்ள இருக்கிறது என்பதையும் மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அரசுடைய தொலைநோக்கு சிந்தனை என்பது எதிர்கால இந்தியாவில் நம்முடைய கல்வித்துறை என்பது அம்மா அவர் கண்ட கனவை நிறைவேற்றுவதற்கு, அம்மா அவர் குறிப்பிட்டார்களே கோட்டையிலே தேசிய கொடியை ஏற்றிவிட்டு ஏழை இல்லாத தமிழ்நாட்டை தமிழகத்திலே உருவாக்கி காட்ட வேண்டும் சூழலை ஏற்றாரே, அந்த சூழலை நிறைவேற்றுகிற அரசாக பள்ளி கல்வித்துறை, உயர்கல்வித்துறையில் இந்த பணிகளை நாங்கள் ஆற்றி வருகிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பிடுகிற போது 13ஆம் வகுப்பிலே படிக்கின்ற மாணவர்கள், +1, +2 படிக்கின்ற மாணவர்கள் அத்தனை பேருக்கும் மடிக்கணினி வழங்கப்படும் என்று அந்த நேரத்தில் இடத்தை குறிப்பிட்டது இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னாலே உங்களுக்கு தெரியும், படித்து முடித்துவிட்டு சென்றவர்களுக்கு தான் மடிக்கணினி வழங்குகிற வரலாற்றை மாற்றி படித்துக் கொண்டு உங்கள் கையிலே இன்றைக்கு மடிக்கணினி தவிர ஒரு நிகழ்ச்சி இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நான் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்போதுமே மடிக்கணினி வழங்கிவிட்டு அடுத்ததான் தான் மற்ற மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்குகிற வரலாறு. ஆனால் இன்றைக்கு உங்கள் கையிலே இந்த மடிக்கணினி தவறு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நான் காணாமல் ஏற்பட்டிருக்கிறது. அதற்காகத்தான் இந்த மடிக்கணினி உங்கள் கையிலே தவற வேண்டும் என்று அவர்களுக்கு ஆணை பிறப்பித்தேன் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் இங்கே வருகின்றிருக்கிற மாணவர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அரசு உதவி பெறுகிற பள்ளியிலே படிக்கிற மாணவர்கள் இதுவரையிலும் காலணிகள் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். இனி எதிர்காலத்தில் அடுத்த ஆண்டு உங்களுக்கு சாக்ஸும் வழங்குவதற்கு அரசு ஆணையிட்டு இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் காலணி மட்டும் இருக்கின்றவர்கள் இங்கே இருக்கக்கூடும், இந்த பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் வழங்கி இருக்கக்கூடும். ஏனென்று சொன்னால் இது தனியார் இங்கே இருக்கின்ற நம்முடைய அரசு உதவி பெறுகிற பள்ளியிலே பல இடங்களிலே வழங்கி கொண்டிருக்கிறார். ஆனால் அரசு உதவி பெறுகிற பள்ளியிலே அது இல்லை என்ற நிலை இந்த மாணவர்களுக்கு இந்த ஏக்கம் இருக்கிறது என்பதை மனதிலே கொண்டுதான் அந்த அரசு அந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அரசுடைய தொலைநோக்கு சிந்தனை என்பது ஒரு வரலாற்றை படைப்பதற்காக இந்த அரசு பல்வேறு பணிகளை ஆற்றி வருகிறார். வருகின்ற செப்டம்பர் மாதம் இறுதிக்குள் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற 9, 10, 11, 12 படிக்கிற மாணவர் அனைத்து வகுப்பறையும் கம்ப்யூட்டர் மயமாக்கப்படும், இன்டர்நெட் இணைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த பணிகளை நிறைவேற்றுவதற்காக நடவடிக்கைகள் கொண்டு வருகிறார்கள். இது இந்தியாவிலே முதற்கட்டமான ICT என்று சொல்லப்படுகிற இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் என்று சொல்லப்படுகிற இந்த நிலையை உருவாக்குவதற்காக அரசு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது.
அதை குறிப்பிடுவதற்கு காரணம் ஐசிடி என்று சொல்லப்படுகிற இந்த திட்டம் 7 ஆண்டு காலம் முடக்கப்பட்ட திட்டத்தை உயிரோட்டத்தை தந்து இந்த பணிகள் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதை நான் சொல்வதற்கு காரணம், இங்கே படித்துக் கொண்டிருக்கிற மாணவர்கள் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. டிசம்பர் மாதம் இறுதிக்குள் அனைத்து வகுப்புகளிலும் கரும்பலகை இருக்காது, ஸ்மார்ட் போர்டு அங்கே வழங்கப்படும் என்பதையும் மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துள்ளது. இதெல்லாம் நான் குறிப்பிட்டு காட்டுவதற்கு காரணம், இன்றைக்கு தனியார் பணியை மிஞ்சுகின்ற அளவுக்கு நம்முடைய கல்வி முறைகள் மாற்றப்பட்டிருக்கிறது. போன ஆண்டு 1, 6, 9, 11 பாடத்திட்டங்கள் மாற்றி அமைக்கப்பட்டன. இந்த ஆண்டு 4 பாடத்திட்டங்கள் மட்டும்தான் மாற்றி இருக்க வேண்டும். முதலமைச்சர் ஆணை பிறப்பித்தார். அந்த ஆணையின் அடிப்படையில் தான் 2, 3, 4, 5, 7, 8, 10, 12க்கும் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. இதை நான் குறிப்பிட்டு காட்டுவதற்கு காரணம், உத்தரப்பிரதேசனுடைய துணை முதலமைச்சராக இருக்கிற பள்ளிக்கல்வித்துறையை வகுத்துக் கொண்டிருக்கிற அவர் நம்முடைய மாநிலத்திற்கு வருகிறார். வருகின்ற போது இங்கே நம்முடைய பாடத்திட்டத்தை பார்த்ததற்கு பிறகு இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில் இங்கே புதிதாக கொடுக்கப்பட்டிருக்கிற நம்முடைய கரிக்குலம் என்று சொல்லப்படுகிற புதிய சிலபஸ் மாற்று அமைப்பதை பார்த்ததற்கு பிறகு அவர் வியந்து போனார். ஏனென்று சொன்னால், சொல்வார்களே, குயிக் ரெஸ்பான்ஸ் என்று சொல்லப்படுகிற பாடம் இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே மட்டும்தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது தவிர எங்குமே என்பதை நான் நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எதற்காக உங்களுக்கு இந்த மடிக்கணினி நாங்கள் வழங்குவோம் என்று சொன்னால், 15 லட்சம் மடிக்கணினி 14,72,000 மடிக்கணிகள் இந்த ஆண்டு வழங்குவதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொண்டு +1+2 படிக்கிற மாணவர்களுக்கும் வழங்குகிறோம். 17, 18 முடித்துவிட்டு செல்கிற மாணவர்களுக்கும் 2 வார காலத்தில் அவர்களுக்கும் மடிக்கணினி வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த மாணவர் ஏக்கம் இருக்கிறார். அந்த மாணவர் இடங்களில் போராட்டத்தை நடத்தினார்கள். நான் அவர்களிடத்தில் சொன்னேன், ஏன் இவர்களுக்கு வழங்கப்படுகிறது என்று சொன்னால், இன்று கொண்டு வரப்பட்டிருக்கிற பாடத்திட்டத்தை நீங்கள் படிப்பதற்கு 210 நாட்கள் தான் நம்முடைய அரசு உதவி பெறுகிற பள்ளியிலே நாம் வகுப்பறை நடத்துகிறோம். அப்படி நடத்துகிற போது குறைந்தது 240 நாட்கள் நமக்கு தேவைப்படுகிறது இந்த சிலபஸை முடிப்பதற்கு. ஆகவே கொண்டு வந்திருக்கிற இந்த சிலபஸிற்காக இங்கே உங்கள் கையிலே மடிக்கணினி இருக்கிறது. இதை டவுன்லோட் செய்துவிட்டு படிப்பதற்கும் சாப்ட்வேர் மூலமாக உங்கள் கல்வியை கற்பதற்கும் அரசு நடவடிக்கை மேற்கொள்ள இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இங்கே இருக்கிற மாணவர் எதிர்காலத்தை மனதிலே கொண்டுதான் இந்த அரசு புதிய திட்டத்தை உருவாக்கின்ற வகையில் உங்கள் எதிர்காலத்தை மனதிலே கொண்டு வகுப்பறைக்கு செல்கிற மாணவர்கள் ஒரு நாட்டில் வகுப்பறைக்கு வரவில்லை என்று சொன்னால் அந்த நடத்தப்பட்ட பாடங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியாத நோக்கத்தோடு தான் இந்த அரசு இந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, யூடியூப் என்று சொல்லப்படுகிற புதிய திட்டம் அடுத்த மாதம் நாம் உருவாக்க இருக்கிறோம். அப்படி வருகிற போது உங்கள் பள்ளியில் எடுக்கப்படுகிற பாடத்திட்டங்கள் அடுத்த நாள் நீங்கள் டவுன்லோட் செய்து படிப்பதற்கும் அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும் முறை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.